பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7-8 வசனங்கள். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் உண்டானால். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கண்ணுக்கும் இருதயத்துக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது. கண்கள் கண்டதை இருதயம் விரும்பும், இருதயம் விரும்புகிறதை கண்கள் காணும். இப்படி இந்த கண்களுக்கும் இருதயத்துக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்கிறது, நாம் அறிந்ததே. யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? என் இருதயம் என் கண்களை தொடர நான் அனுமதிக்கவில்லை. என்ன அதன் அர்த்தம்? இந்த பூமியிலே நலமானவைகளும் இருக்கிறது, பொல்லாதவைகளும் இருக்கிறது. இவைகள் எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போகக்கூடியவைகள். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இப்போ இந்த ஷார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுவாகட்டும், எதுவாகட்டும், அதில் ஒரு செய்தியை கூட நீங்கள் போட்டு கேட்டுட்டு அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அதில் வேண்டாதவைகள், நம்முடைய வாழ்க்கையில் கரைப்படுத்தக்கூடியவைகள், நம்முடைய ஆத்மாவிலே கரை உண்டாக்கக்கூடியவைகளும் வரும். அதில் நன்மையானவை கொஞ்சம் இருக்கிறது என்றால் தீமையானவை அதிகம் இருக்கிறது. இது நான் சொல்ல தேவையில்லை, இது எல்லாருக்குமே தெரிந்தது. நம்ம கண்களுக்கு முன்பாக அது வரும்போது நம்முடைய இருதயம் அதை தொடர அனுமதிக்கிறோமா, அல்லது நாம் அதை ஸ்டாப் பண்ண உடனே நாம் செயல்படுகிறோமா? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படி என்றால் பொல்லாத காரியம்தான் அநேகம் நிரம்பி இருக்கிறது. இவைகள் நம் கண்களுக்கு முன்பாய் கடந்து போகும். அப்படி கண்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது நம்முடைய இருதயம் அதை தொடர நாம் விட்டு கொடுக்கிறோம் என்றால் நாம் அந்த பாவத்தில் எளிதாய் விழுந்து விடுவோம். நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், நான் பார்த்துட்டேன். அது பார்க்காம இருந்திருந்தா ஒருவேளை நான் நல்லா இருந்திருப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்திலே சில காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாய் கடந்து போகும். ஆனால் ஒரு தேவ பிள்ளை பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமீன். யோபு பார்த்தீங்களா? என் இருதயத்தை என் கண்களை தொடர நான் விடவில்லை. அப்படி விட்டிருந்தா நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. இந்த உலகம் சொல்லும், கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நடந்து இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்புடையது கிடையாது. காரணம், இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை நிலையற்றது. அவரோடு நித்தியத்தில் வாழும் வாழ்க்கையே நிலையானது. எனவே நம்முடைய ஆத்துமாவுக்கு சேதத்தை உண்டாக்குகிற எந்த ஒரு காரியத்துக்கு நேராகவும் நாம் திரும்பாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீட்டு பால்கனியில் நின்று தாவீது பார்த்து கொண்டிருக்கும் போது பத்சேபாள் குளிக்கிறது கண்ணுக்கு படுது. உடனே தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? கண்களை திருப்பி இருக்கணும். தாவீது பார்த்து கொண்டிருந்தான். இருதயம் அதை தொடர ஆரம்பித்தது. அந்த பாவத்தில் விழுந்தான். பின்னாட்களிலே தாவீதை குறித்து எழுதும் போதெல்லாம் இப்படி ஒரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கும். அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர, அந்த ஒரு காரியத்தை தவிர தாவீது எல்லாவற்றிலும் செம்மையாய் நடந்து கொண்டான். தாவீது செம்மையானவன் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர. இப்படி தாவீதினுடைய ஸ்டோரி எழுதப்படும் போதெல்லாம் இது பின்னாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவனால் அங்கீகரிக்க முடியாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கரை வருவதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. எனவே ஒரு தேவ பிள்ளை என் கால் போன போக்கில், அதுதான் ஆண்டவர் கிருபையை தராரு, அதுதான் தேவன் மன்னிக்கிறாரு. இப்படி தேவனுடைய கிருபையை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது.
இது நமக்கு தேவையில்லாதது, இது நமக்கு ஏற்புடையதல்ல என்றால் உடனே அந்த இடத்துல அதை கட் பண்ணி இருதயத்தை திருப்பிடணும். இருதயத்தை திருப்பிட்டோம்னா கண் அதற்கு பிறகு அதன் மேலே போகாது. எனவே இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராக்குவோம், தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி நம்முடைய சத்திய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை எங்கள் இருதயம் தொடராதபடி எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக நேராக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.